கதை வந்து கேட்க வந்து நல்லா தான் இருக்குது. பட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நான் ஒரு வரியில ஸ்டார்ட்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். படம் வந்து ஆவரேஜ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஓகேன்னு சொல்லுவாங்க, இல்லை சூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க. படம் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்றது தான். ஏன் பிலோ ஆவரேஜ்னு சொன்னாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து தெரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப ஸ்லோவாக அப்படின்றது ஒன்று போகும். நம்ம மணிரத்னம் அவர்கள் லாஸ்ட்டாக கமல் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணார் இல்லையா, தக் லைஃப் அப்படின்றது. அந்த படம் எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து நம்மளை வச்சு ஏமாத்திருக்காங்க. அதுவும் தக் லைஃப் படத்துல கமல் அவர்கள் ஒரு 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 போர்வையை சுத்திட்டு அவர் பாட்டு நடந்துட்டு இருப்பாரு பாத்தீங்களா, நம்ம திருப்பரங்குன்ற வரைக்கும் நடந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துலயே ஹீரோ அவரும் வந்து போர்வையை சுத்திட்டு ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டே இருக்காரு. நடுப்புற ஃபிளாஷ்பேக்ஸ் அப்படின்றது ஒன்று போகுது. படம் வந்து அதாவது ஸ்க்ரீன் பிளே விஷயத்துல நாட்டுக்கு போயிட்டு போர் புரியுது அந்த மாதிரி படங்களே வந்து எடுத்திருந்தா, அதாவது ஒரு புக்ஸ் படிக்கிறவங்க ஒரு படம் எடுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. படம் நடுப்புற என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாயாஜால படங்கள் மாதிரி வந்து எடுத்துட்டாங்க. மாயாஜால படங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 30 அடிக்கு உள்ள ஒரு ஆட்கள், 30 அடிக்கு உள்ள ஒரு மனுஷன், அப்புறம் சில மிருகங்கள், அப்புறம் நம்ம கிங்காங் படத்துல அப்புறம் வந்து சில என்னன்னு சொல்றது, சில வேற்றுகிரகவாசிகள்லாம் படம் எடுத்தா எப்படி இருக்கும், ஒரு ஈட்டி அந்த மாதிரி திடீர்னு வந்து மனுஷங்களை சாப்பிட்ற மாதிரி ஒரு மிருகம் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ அதனால ஒன்று படம் வந்து இதில் புக்ஸில் படித்தது, அந்த அந்த படித்ததை வந்து எழுதுனது அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒன்று அந்த மாதிரி எடுத்திருக்கணும். இல்லைனா வந்து மாயாஜாலங்கள் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம் எடுத்திருக்கணும். யூத்தை கவர் பண்ணுற மாதிரி சில விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் அப்படின்றது அவருடைய ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூத்தை வந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ டோட்டலி வந்து இந்த படம் சொதப்புன்னு சொதப்பி வச்சுருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் அப்படின்றது போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டிக்கெட் ப்ரைஸ் 200 அதை தாண்டி ஐமேக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா 400 800 அப்படின்றது ஆகும். ஸோ ஒரு ஆளுக்கு நீங்கள் 200 செலவு பண்ணாலே அடிஷ்னலாக ஒரு 500 செலவு பண்ணிட்டு நீங்கள் போகணும். அப்புறம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேரோட சேர்ந்து போனால் அவ்வளோதான், கடன் வாங்கிட்டு தான் போகணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு தான். ஸோ படத்தில் பெருசாக அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல உள்ள. அதை மீறி வந்து ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணாங்க அப்படின்னா வந்து இது வந்து பக்கா ஸ்கேம் அப்படின்றதா. ஏன்னா நம்மளுடைய ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மணிரத்னமும் கமல் அவர்களும் நீண்ட வருஷங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 கியூரியாசிட்டி அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. ஆனால் அந்த கியூரியாசிட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. ஒரு தக் லைஃப் அப்படின்றது மணிரத்னத்துக்கு ஒரு சொதப்பி அங்கங்கே இங்கெங்கே போய் சொதப்பி எடுத்து வச்சுருந்தாலும் அதே மாதிரி தான் கிறிஸ்டோபர் நோலன் அவருடைய கதை அப்படின்றதும். ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. பேட்மேன் அப்படின்ற ஒரு சீரீஸில் 2 படங்கள் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து இன்செப்ஷன் அப்படின்றது, அப்புறம் டெனட் அப்படின்றது. நிறைய பேர் அவர்கள் வந்து ஃபேன்ஸ் அப்படின்றது இருக்காங்க. இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸும் சரி, சில ஸ்டேட்டில் அப்புறம் சில கண்ட்ரீஸில் இருக்கிற நிறைய டேரக்டர்ஸும் சரி, அவங்களுக்கும் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் இந்த படம் வந்து எடுத்த விஷயம் வந்து ஒழுங்காக எடுக்கலை. எழுதின விஷயமும் வந்து ஒழுங்காக எடுத்திருக்கலாம். பட் சொதப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படின்றது நீங்களே வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். படத்துக்கு நான் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, படத்துக்கு ஒரு 10க்கு நான் ஒரு 3 பாயிண்ட் அப்படின்றத தருவேன். ஒடிசி நல்லா இருந்துச்சுண்ணா. சரி, அந்த பேனரு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு தான் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாகுபலியில் எப்படி கதையை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்ல முழுசா கொண்டு வந்து காட்டுவாங்க, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருக்காரு. கடைசியா ஒரு இடத்துல வந்து இன்னும் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தை வந்து செகண்ட் பார்ட்டுக்கு மேபி லீடர் தான் நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் எங்கேஜிங்கா அந்த அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே கொண்டு போனாங்க. ஸ்டோரியை வந்து வாய் வார்த்தையிலேயே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வாய் வார்த்தையிலேயே ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனால கொஞ்சம் ஸ்லோவா போகுது. கிறிஸ்டோபர் நோலன் படம் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அவரோட எடுத்த படங்கள் வந்து பேட்மேன் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஜோக்கரு அவர் அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஜோக்கர்லாம் வந்து ரீக்ரியேட்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த படங்களில் வந்து நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். எப்பயுமே கிறிஸ்டோபர் நோலன் படம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து கிளைமேக்ஸ் தான் படமே. ஒரு மாதிரி நமக்கு துரோகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு போருக்கு போகிறப்ப சில படை வீரர்கள்லாம் வரலைன்னா அவங்க வந்து அந்த ராஜாவோட பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு அங்கே எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு சுற்றிட்டு கிடப்பானுங்க. அது எப்படா மாட்டோன்னு சொல்லிட்டு ராஜா செத்துட்டான்னா ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம மகாபாரதத்தில் பார்த்த மாதிரி அந்த வில்லை வளைக்கிறது எல்லாமே அது ஹீரோவால் மட்டும்தான் பண்ண முடியும். யாரும் பண்ண நினச்சாலும் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி ராமாயணமா மகாபாரதமா
மகாபாரதத்துலேயே அது இருக்குல்ல. இல்லை மகாபாரதத்தில் அந்த பொண்ணு பார்க்குற சீன்ஸில் அந்த அந்த வில்லு வளைக்கிறது இருப்பாங்க, அதுதானே இருக்குதானே அதில். அந்த அவர் பீட்டர் பார்க்கர் வந்து அவருக்கு வந்து பெருசாக வேலைலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர்றாரு, அப்புறமேட்டு கிளைமேக்ஸில் கொஞ்சம் வராரு. எங்கேயாவது வெப் விட்டு பறந்துட்டு இருப்பாருன்னு பார்த்தேன். பட்டு கிறிஸ்டோபர் நோலன் படனால எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட்டை வந்து கொடுத்து வச்சுக்காங்க. நம்ம பன்னீஷர் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. நீங்கள் ஸ்பைடர்மேனில் இருந்த அத்தனை கேரக்டருமே வந்து இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குங்க. எப்படியும் அடுத்த வாரத்தில் வந்து ஸ்பைடர்மேன் வந்துடும், நம்ம எல்லாரும் அதெல்லாம் பார்க்கலாம் ஆக்ஷனோட. பட் இந்த படம் வந்து கொஞ்சம் நார்மலான ஸ்டோரி தான். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணுன்னா அவங்களுக்கு நம்மளோட பொறுமை அதிகமாக வேணும், அப்போ தான் உட்காந்து பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். அப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன்னா உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எனக்கு தெரிஞ்சு வார் சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒரு தீவுக்கு போகிறாங்க, குடுகுடுன்னு போகிறாங்க, மறுபடியும் அதே விதத்தில் குடுகுடுன்னு எடுத்துன்னு வந்துடுறானுங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்குறப்ப சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்டா அந்த தீவுக்கு போகிறீங்க அப்படின்னு யோசிக்க தோன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 டைம் ரிப்பீட்டடாக அதே மாதிரி பண்ண நமக்கே எரிச்சலாகுது. அங்கே போய் எவ்வளோ பெரிய ஜெயிண்டாக இருந்தாலும் சண்டை போட்டுருந்தா ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். பட் சண்டை போடாமல் ஆகுனா திரும்பி வந்துடுறாங்க. அது ஏன் வராங்க ஏன் போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த காற்று திசையெல்லாம் பார்த்துட்டு இந்த கடல் மாதா வந்து நம்மளை வந்து பழி வாங்குது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் இந்த கதைக்குள்ள வந்து அது தேவைப்படுதான்னு கேட்டால் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா வந்து அந்த கிராஃபிக்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நிறையா இடத்துல வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து அதிகமாக கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டார். பட் இதில் வந்து ஒரு 2-3 இடத்துல விஎஃப்எக்ஸ் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. அப்புறம் எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாலாம் இல்லை, நான் ஆவரேஜ் தான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முந்தைய படங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி செம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த படங்கள் அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக தான் இருக்குது. கிறிஸ்டோபர் நோலன் ஃபேனுக்கு வேணால் நல்லாயிருக்கும். பட் அவங்களுக்கே கொஞ்சம் போர் அடிக்குமான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா இது போர் சம்மந்தப்பட்டது வந்து பார்க்கறதுனால நம்ம நிறையா போர் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா பார்த்தாச்சு. நமக்கு எக்ஸாம்பிள் லைக் இப்போ நம்ம தெலுங்குலேயே பாகுபலியெல்லாம் வந்துச்சு. பாகுபலியோட ஒன்லைன் மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இது ஒருத்தரோட பயோகிராஃபி தான். இது பயோகிராஃபி மாதிரி தான் ஃபீல் ஆகும், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல். இல்லை வாய்ப்பு இல்லை. ஸ்பைடர்மேன்லாம் வேறு, அதெல்லாம் அவதார்லாம் வேறு, அதெல்லாம் டச் பண்ண முடியாது. ஏன்னா அது கிராஃபிக்ஸில் மிஞ்சிட்டாங்க. பட் இதில் அந்த அளவுக்குலாம் இல்லை. நமக்கு ஒன்லைன் நல்லா இருக்குது ஒரு மாதிரி. அந்த கிளைமேக்ஸ் தான், அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டும்தான் இந்த படம், மற்றது எதுவும் இல்லை. ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓவர் 4.5 தருவேன்.